ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு ஒரு பொருளை வந்து தூக்கி போட்டுருவோம். அந்த தூக்கி போடுற பொருளை வச்சு தான் ஒரு டிஷ் சமைக்க போகிறோம். ஸோ அது என்னதுன்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. பீர்க்கங்காய் தான். பீர்க்கங்காவோட தோலை வந்து நம்ம சீவி அதை வந்து தூக்கி போட்டுருவோம் யூஸ்வலாக. ஸோ அதை வச்சு நான் வந்து இப்போ ஒரு தொகையல் பண்ண போகிறேன். இதை செய்யறதுக்கு முன்னாடி இதனோட மருத்துவ குணங்கள் என்னென்னு பார்த்துடலாம். ஸோ அது கண் பார்வைக்கு ரொம்ப நல்லது, நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப நல்லது, அதே மாதிரி தலையிலேருந்து கால் வர உள்ள எல்லா பிரச்சனைக்குமே நல்லது. லைக் தோல் தோல் நோய் இருக்கவங்களுக்கு, வயிற்றில் இருக்கக்கூடிய அல்சர் குணப்படுறதுக்கு, அதுக்கப்புறம் இது வந்து உடலை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு. இப்போ வந்து ஹீட் பாடி இருக்கவங்களாம் இதெல்லாம் அடிக்கடி சாப்பிட்டு வந்தால் உடம்பு குளிர்ச்சியாக இருக்கும். அப்புறம் வயிற்று புண்ணு வராமல் இருக்கிறதுக்கு, அப்படி பல விஷயங்கள். அதுவும் வெயிட் லாஸ்க்கு கூட வந்து இந்த காய்கறி வந்து யூஸ் ஆகுது. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து ரத்த சுத்தம் செய்யறதுக்காக, சிறுநீரக கற்கள்கள் கரைக்கிறதுக்காக, கண் பார்வைக்கு நல்லது. அந்த மாதிரி பல விஷயங்களுக்கு வந்து இந்த பீர்க்கங்காய் வந்து ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்னென்ன பொருள் எடுத்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, பீர்க்கங்காயோட தோல் எடுத்துருக்கோம், புளி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உளுத்தம்பருப்பு, மிளகு, சீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து தேங்காய், அது அப்புறம் காரத்துக்கு வந்து மிளகாய், அதுக்கப்புறம் வந்து கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன் நான். ஸோ இது எல்லாம் வந்து எண்ணெயில் வந்து நல்லா வந்து வதக்கிக்கணும். ஒன்று ஒன்றா இப்போ பார்க்குறீங்க இல்லையா? ஸோ வந்து இப்போ காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் வந்து பெருங்காயம், அதுக்கப்புறம் ஒவ்வொரு பொருளாக நம்ம வந்து ஆட் பண்ணிக்க போகிறோம். கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பீர்க்கங்காயோட தோல் ஆட் பண்ண போகிறோம். ஸோ தோல் வந்து நம்ம போடும்போது அப்படியே நிறைய இருக்கும் குவான்டிட்டி. ஸோ அதை வந்து நம்ம அப்படியே வதக்க வந்து கொஞ்சமாக வந்து சுருங்கிடும். ஸோ அந்த ஸ்டேஜுக்கு வர வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக வதக்க போகிறோம் எண்ணெயிலேயே. ஸோ வதங்கினதுக்கப்புறம் இதை ஆற விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா அதை வந்து கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். நல்லா கிரைண்ட் பண்ணதுக்கப்புறமா வந்து இதுக்கு ஒரு தாளிப்பு போட போகிறோம். ஆஸ் யூஷுவல் தான். அப்படியே நல்லெண்ணெய் ஊற்றிட்டு, கடுகு, உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம், அப்புறமா வந்து மிளகாய் போட்டு நல்லா அதுக்கு ஒரு தாளிப்பை கொடுத்துட்டோன்னா அவ்வளோதான், நம்மளோட சுவையான பீர்க்கங்காய் துவையல் ரெடி. இந்த பீர்க்கங்காய் துவையல் வந்து நீங்கள் சாப்பாடோட சாப்பிட்லாம், இட்லி, தோசை, சப்பாத்தி எது கூட வேணாலும் இதை வந்து நீங்கள் பேர் பண்ணி சாப்பிட்லாம். அவ்வளோ ருசியாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இதை வந்து சாப்பிட்லாம். ஸோ எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது, சைட் எஃபெக்ட்ஸ் எதுவும் இருக்காது, அவ்வளோ ருசியாகவும் இருக்கும். நீங்கள் டெய்லி சாப்பிட்ற தேங்காய் சட்னி, புதினா சட்னி, இந்த மாதிரி சட்னி பதிலாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது தோசை இது கூடயுமே டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை இதை நீங்கள் ரைஸ் கூட கூட நல்லா பேர் பண்ணி சாப்பிட்லாம். இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இனிமேல் இந்த தோலை நீங்கள் தூக்கி போட மாட்டீங்க. பாய்.